நமஸ்காரம் ஜீசஸ். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன் கேட்கிறீங்களா? நம்மை கர்த்தர் பிரமிக்கத்தக்க விதமாய் படைத்திருக்கிறார். அவர் நம்மை மண்ணினாலே உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதி நம்மளை ஜீவாத்மாக்களாக மாற்றி இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நம்ம விசேஷித்தவர்களா இல்லையா? தேவனுடைய சுவாசம் நமக்குள்ளாக வாய்த்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சுவாசம் நமக்குள்ளாக இருக்கும்போது நாம் கண்டிப்பாக விசேஷித்தவர்கள். இந்த மண் வந்துட்டு அதுக்குள்ளாக கர்த்தர் தன்னுடைய ஆத்துமாவையும் ஜீவனையும் சுவாசத்தையும் வைத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். எதற்காக என்றால் இந்த சரீரம் அவருடைய ஆலயமாக மாற்றுவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் விசேஷித்தவர்கள். ஆமென். நம்ம வாழ்க்கையில உபத்திரங்கள் உண்டு, கசப்புகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, கவலைகள், இன்னும் வியாதிகள், பண கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், திரும்பி பார்த்தா எல்லா விதத்திலும் நமக்கு என்னென்னவோ கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால், அவர் சுவாசம் நமக்குள்ளாக இருப்பதனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நாம் விசேஷித்தவர்கள். இல்லை என்றால் இன்றைக்கு நம்ம விசேஷித்தவர்கள் என்று நாம நினைக்காவிட்டால், நாம் அந்த காரியத்தை சொல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு நிர்மூலமாய் இருப்போம். நாம் சாத்தானுடைய கையிலே அகப்பட்டு நாம் நிர்மூலமாய் போயிருப்போம். ஆனால் நாம் விசேஷித்தவர்கள் என்பதை தினம் தினம் காலையில எழுந்திருத்த உடனே கர்த்தருக்கு சொல்லுங்க, கர்த்தாவே என்னை விசேஷித்த விதமாய் படைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது தானியேல் 6:3 வாசிக்கிறேன். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற காரியம், வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேறும். அதனால நீங்கள் விசேஷித்தவர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தினமும் அதை சொல்லுங்கள். நீங்கள் தலையாகுங்கள். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை விசேஷித்தவர்களாக பிரமிக்கத்தக்க விதத்தில் எங்களை படைத்திருப்பதற்காக நன்றி. அநேகருக்கு இந்த காரியம் தெரியவில்லை கர்த்தாவே. இன்றையிலிருந்து அந்த காரியத்தை புரிந்து கொண்டு கர்த்தாவே அவர்கள் தலையாகவே இருக்க அவர்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன். அவர்களுக்கு கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட அவர்களோடு கூட பேசுங்க கர்த்தாவே, காரியங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் நஷ்டத்தில் இருந்தாலும் நீர் கூட இருக்கிறீர், உம்முடைய சுவாசம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம், அறிவு, விவேகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கும் அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் தலையாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களை கர்த்தாவை எடுத்து உபயோகிங்க கர்த்தாவே. அதிகாரிகளாக எல்லா காரியங்களும் நிறுத்துங்க ஐயா. ஆண்டவரே, இந்த விசேஷித்த காரியத்தை எங்களுக்குள்ளாக வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.